என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அனுதினமும் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். எங்கே போய் எங்கே கற்றுக்கொள்வது? ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்தே யோகாசன ஆசிரியர்களாக உலகமெங்கும் இன்றைக்கு இந்த கலையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றுவிட்டது இன்றைக்கு இந்த யோகாசனம் கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக. அந்த நிலையில் நமக்கு நமது அரங்கிற்கு ஸ்ரீராம் மாலினி 14, ஸ்ரீராம் வயது 11, மகிரிஷி யோகா சென்டர் காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் யோகாசன ஆசிரியர்கள் அமுதா அவர்கள் குழந்தைகளை எந்த அளவுக்கு அழகாக பழக்கியிருக்கிறார்கள் என்பதை கவனிக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த குழந்தைகள் இப்பொழுது 10 பத்மாசனம், 2 பத்மாசனத்தோடு இன்னொரு பத்மாசனமும் கலந்து செய்ய போகிறார்கள். அது கொஞ்சம் கடினம். அது நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் ஒரு சரியான பயிற்சி. இப்பொழுது பத்மாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இந்த பத்மாசனத்தை செய்யுங்கள். பத்மாசனத்தோடு யோகமுத்ரா 3 ஆசனங்கள், பத்மாசனம், 2 பத்மாசனம், பத்மாசனம், யோகமுத்ரா 3ஐயும் செய்கிறார்கள். பாருங்கள், அதைத்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக நிமிருங்கள், மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். பத்மாசனம் போடுவது கடினம். அதோடு முதுகு வழியாக 2 கைகளையும் கொண்டு வந்து வலது கையை இடது காலையும் இடது கையை வலது காலம் பிடிப்பது என்பது கடினம். பிடித்து கொண்டு யோகமுத்ரா செய்வது அதைவிட கடினம். கடுமையான பயிற்சி, தொடர்ந்து பயிற்சி, விடாமுயற்சியான பயிற்சி. அதைத்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அனாசாயமாக செய்கிறார்கள். காலையும் பிடிப்பது அப்படியே. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால், கை, தொடை, முட்டு, புஜம் இவைகளில் ஏற்படக்கூடிய வலிகள், பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக வாருங்கள். பத்மாசனத்தை மாற்றி போடுங்கள். இப்பொழுது பத்மாசனத்தை செய்யுங்கள். அனாசாயமாக செய்கிறார்கள். நீங்கள் யோகமுத்ரா பண்ணும் பொழுதே நெத்தியை திரையை தொட வேண்டும். நெத்தியை தொடுங்கள். கழுத்தை மடக்கி நெத்தி தொட வேண்டும். அப்படிதான் பண்ணணும். அதோடு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்கிறார்கள். சின்ன குழந்தைகள், வயிறு பெரிதாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறது? அவர்கள் பத்மாசனமும் வராது, பத்மாசனம் வராது, யோகமுத்ராவும் வராது. ஆனால் அவர்கள் முயல வேண்டும், முயற்சிக்க வேண்டும். கால் பிடிக்க முடியவில்லை என்றால் யாரையாவது பிடிச்சி காலை இழுத்தி பிடிக்க வைக்க வேண்டும். அது கொஞ்ச நாள் ட்ரை பண்ணாங்கன்னா காலை பிடிச்சிக்கலாம். சிறு குழந்தைகள், ஒல்லியான குழந்தைகள், அவர்கள் ஈஸியாக பிடித்து விட்டார்கள். தொடர்ந்து பயிற்சியின் காரணமாக. நிமிருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சத்தமாக மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் CD வந்துவிட்டது, எப்படி செய்வது என்பதற்கெல்லாம். அவைகளெல்லாம் கிடைக்கும். அதை பார்த்தாவது பிள்ளைகளை நீங்கள் இந்த ஆசனங்களை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்று கேட்டு
குழந்தைகளை ஆரோக்கியவானாகவும் நல்ல திடபுத்தி உள்ளவர்களாகவும் இந்த நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் நீங்கள் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான ஆசனங்களை பழக வைத்து அவர்களை இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு கணவான்களாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.